ரொம்ப நாள் கழிச்சு வீடியோ அப்லோட் பண்றேன். சரி, அது ஏன்டா இப்ப சம்மந்தம் இல்லாம இந்த இடத்துல வந்து ரெக்கார்ட் பண்றேன் அப்படின்னு சொல்லி யோசிச்சீங்கன்னா, அந்த இடம் நல்லா இருக்கு. ஆனா நல்லா இருக்கு. எப்படி நல்லா இருக்கு? நல்லா இருக்கியா? நல்லா இருக்கு. நல்லா தானே இருக்கியா? அட நல்லா இருக்கு. நல்லா இருக்கும்போது நம்ம போய் அத போய் அவ்வளவுதானா? சரி, அது போக இந்த வீடியோ வந்து நம்ம மனசை திறந்து பேச போறோமா? சோ அதுக்காக வந்து இந்த மாதிரி பறந்த இடத்துல பேசலாமே அப்படின்னு சொல்லி தான் இங்க வந்து ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கேன். ஜோக் இல்லையா? இப்போ அந்த பக்கத்து வீட்டு ஆன்ட்டி வேற தம்பி போகாதீங்க அந்த மாதிரி பாத்துட்டு இருக்காங்க. இருந்தாலும் ஓகே. அங்க என்ன பண்ற? ஆண்டியை கரெக்ட் பண்ண சொன்னா ஆண்டியை கரெக்ட் பண்ணிட்டு இருக்க. ஆண்டியை தாத்தா கரெக்ட் பண்ணிட்டு இருக்க. என்னது? ஆண்டியை கரெக்ட் பண்றியா? சரி, என்ன சொல்ல வந்தோம் அப்படின்னா வந்து என்ன மறந்துடுச்சு. என்னன்னா எல்லாமே மறந்துடுவீங்க. எனக்குன்னு இல்ல, எல்லாருக்குமே மறந்துடுது. ஸோ இந்த மாதிரி நம்ம மறக்கிறதுனால என்னெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லி பேசலாம் அப்படின்னு சொல்லி தான் ஐடியா. என்ன மறக்குது உனக்கு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். ஒரே ஒரு எக்ஸாம்பிள் என்னன்னா, என் ஃப்ரெண்டு ஒருத்தர் வந்து இப்போ கம்மிங் சண்டே வந்து நம்ம எங்கேயாச்சும் வெளில போகலாம் அப்படின்னு சொல்லி சொன்னேன். ஓகேடா போலாம்டா அப்படின்னா, எங்க போகலாம் அப்படின்னு சொல்லி கேட்டேன். கேட்டதுக்கு என்ன சொன்னான்னா, எனக்கு வந்து ட்ரெஸ் எல்லாம் எடுக்கணும்டா, ஷாப்பிங் போகலாம் அப்படின்னு சொல்லி சொன்னேன். ஓகேடா போலாம்டா, எப்படா அப்படின்னு கேட்டேன். இந்த மாதிரி சண்டே இந்த மாதிரி இந்த டைம் 10 o'clock போறோம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டான். நான் அதுக்கப்புறம் வந்து சண்டே வர்றதுக்கு 2 நாள் இருக்கா. ஸோ அவனுக்கு வந்து இப்போலாம் என்ன ட்ரெண்டிங்ல இருக்கு, என்ன மாதிரி ட்ரெஸ் எல்லாம் எடுத்தா அவனுக்கு எப்படி சூப்பரா இருக்கும், அவனை அப்படியே மண்டே கழுவி சின்ன சைஸ்ல எடுக்க சொல்லி, அதாவது சாரி அவனோட பெரிய சைஸ்ல இருக்க மாதிரி ட்ரெஸ் எடுக்க சொல்லி அந்த ட்ரெஸ்ஸை நம்ம போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லலாம் பிளான் பண்ணி அதை பத்தி ஃபுல்லா யோசிச்சுட்டு இருக்கேன். இப்போ இவன் வந்து எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னது ஒரு காலையில ஒரு 10 மணி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறம் சாயந்தரம் 5 மணிக்கு இன்னொரு ஃப்ரெண்டு ஒருத்தன் கால் பண்ணான். இந்த மாதிரி சண்டே விளையாட போலாம்டா, கிரிக்கெட் ஆட போலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. கிரிக்கெட் வா, ஐயோ ஜாலி, ரொம்ப நாள் கழிச்சு கிரிக்கெட் ஆட போறோம் அப்படின்னு சொல்லி குசி ஆயிடுச்சு. ஓகேடா வரேன், எத்தனை மணிக்கு கேட்டா 10 மணிக்கு. ஓகேடா நான் வரேன்டா அப்படின்னு சொல்லி சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணேன், நம்ம ரொம்ப நாள் ஆச்சு, நமக்கு வந்து இந்த பசங்களுக்கு ஒரு பழக்கம் இருக்கும், நடக்கிறப்ப பவுலிங் போடுறது. மூதேவி டென்ஷன்ல வளராது, கரெக்டா சொல்லு. பவுலிங் சொல்லிட்டு பேட்டிங் சொல்றேன், நடக்கிறப்ப பேட்டிங் பண்றது, அப்புறம் பவுலிங் போடுறது, இந்த மாதிரிலாம் வந்து. அப்போ அதுக்கேற்ற மாதிரி நான் என்ன பண்றேன், சும்மா எங்க வீட்டில் ஒரு கட்டை இருக்கு, இல்லைன்னா வந்து பேட்டு மாதிரி ஏதாச்சும் இருக்குன்னா அதை சுத்தி ப்ராக்டிஸ் பண்றோம் அப்படின்னு சொல்லி பண்ணிட்டு இருக்குது. ஸோ இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருப்பேன். அதாவது நான் என்ன சொல்ல வர்றேன் அப்படின்னா, சேம் டைமிங் தான். அதாவது சண்டே 10 o'clock இந்த டைமிங்கிறது மெயின். நான் என்ன பண்ணுவேன், இவன் கூட வெளில போறோம் அது மட்டும் ஞாபகம் வச்சுப்பேன். இதை வச்சுட்டு நான் மறந்துடுறேங்கிறதுனால இப்போ அதாவது கரெக்டா சண்டே காலையில 10 மணிக்கு போகலான்னு சொல்லி என் ஃப்ரெண்டு கூப்பிட்டுருவான். வாங்க போமா கூப்பிட்டு என்னடா கிளம்பிட்டியா அப்படின்னு சொல்லி கேட்டா, நான் அந்த டைம்ல கிரிக்கெட் விளையாட கிளம்பிட்டு இருப்பேன். ஏன் இந்த கிளம்பிட்டேன்டா, எத்தனை மணிக்குடா போகணும் அப்படின்னு சொல்லி கேட்டேன். எங்க இருக்க? நானா ஆபீஸ்ல. நல்ல வேலை. உனக்கா நான் காஃபி ஷாப்ல வந்து பேக் மாதிரி வெயிட் பண்ணியிருந்தேன்னா என்ன இருக்கும்? என்ன இருக்கும்? பொத்துக்கிட்டு வந்திருக்கும். யாரையாவது வெட்டி சாய்ச்சிடலாம்னு இருக்கும். எனக்கு நானே பேசிக்குவேன். அப்புறம் ஃபோன் பண்ணலாமா வேணாம்னு யோசிச்சு முடியாம ஃபோன் எடுத்துருப்பேன். அங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கியா? சாரி. 2 காஃபி ஒரு லைம் ஜூஸ் சாப்பிட்டாச்சு. 15 மினிட்ஸ்ல அங்க இருப்பேன். ஸோ இந்த மாதிரி நான் எதுக்காக சொல்ல வர்றேன் அப்படின்னா, நம்ம வந்து ஒரு ஃபால்ஸா ஒரு ஹோப் கொடுத்துட்டோம் அப்படின்னா அதே அவங்க நம்பிட்டாங்கிறப்போ அவங்களுக்கு நம்ம மேல இருக்க ஒரு ரெஸ்பெக்டே போயிடும். ஒன்று அது போயிடும். அதுக்கப்புறம் இன்னொன்று என்ன ஆகும்னா, நம்ம நெக்ஸ்ட் டைமும் இதே மாதிரி நம்ம வந்து வேணும்னே பண்றது இல்லை. எனக்கு ஏன்னா உண்மையாவே எனக்கு அவன் கூட போகணும்னு சொல்லி எனக்கு ஆசை இருக்கு. அது போக கிரிக்கெட்டுக்கும் விளையாடணும்னு எனக்கு ஆசை இருக்கு. பட் இருந்தாலும் நான் மெயினாக ஞாபகம் வச்சிருக்க வேண்டியதே அந்த சண்டே 10 o'clockங்கிறது. நான் இப்போ அந்த ஷாப்பிங் போறவங்ககிட்டே நான் வந்து சொல்லியிருந்துக்கலாம். வந்து அதாவது இந்த கிரிக்கெட் விளையாடுறவங்க கிட்ட நான் ஓகேன்னு சொன்னதுக்கப்புறம் அவன் கிட்ட கால் பண்ணி இந்த மாதிரி நான் கிரிக்கெட் விளையாட போனோம், ஸோ அதனால நம்ம ஈவினிங் டைம்ல ஷாப்பிங் போகலான்னு சொல்லியிருந்திருக்கலாம். ஆனா நான் எனக்கு அது ஞாபகமே இல்லை. நான் அவன் கூட போறேன்றது மட்டும் ஞாபகம் இருக்கு, ஆனா எத்தனை மணிக்கு போறேங்கிறது ஞாபகம் இல்லை. இதனால என்ன ஆகுதுன்னா, அவன் 10 மணிக்கா கிளம்பிடுறான் டைமிங்க்கு. கிளம்பிட்டு கூப்பிட்டதுக்கு அப்புறம் நான் இங்க விளையாட போறேன். இப்போ அவனோட மைண்ட் செட் என்னவா இருக்கும், நான் ஒருவேளை அவன் கூட போறதுனாலதான் அப்படி இருக்குமோ. அவன் நம்ம ஃப்ரெண்டு தான், அவன் என்ன வேணா சொல்லி புரிய வச்சுக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். ஆனா ஒரு கட்டத்துல நம்ம இந்த மாதிரி மறக்கிறதுனால இப்போ அவனை பத்தின விஷயங்கள்லாம் ஒரு 4-5 மறக்கணும்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அவன் ஏதாச்சும் வாங்கிட்டு வர சொல்லலாம், நான் அதை மறந்துடுறேன். இப்படி இருக்குங்கிறப்போ அவனுக்கே வந்து ஒரு தோண ஆரம்பிச்சிடும்ல, ஒருவேளை நம்ம வந்து அவ்வளவுதான் போல, இம்பார்ட்டன்ட் இல்லை போல அப்படின்ற மாதிரியும் யோசிக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம மறக்கிறத நம்ம நார்மலா மறப்போம். இப்போ கருவேப்பிலை வாங்குறதுக்கு கடைக்கு போனோம்னா அதை மட்டும் விட்டு மற்ற எல்லாத்தையும் வாங்கிட்டு வருவோம். இது நடக்கும். இப்போ ஃப்ரெண்டுகிட்ட மறந்தோம் சொல்லியாச்சு, கருவேப்பிலை வாங்குற மறந்தோம், அம்மாட்ட ஏதாச்சும் திட்டு வாங்கிட்டு மறந்தாச்சு. இதுல எக்ஸாம்பிள் 2 சொல்றேன். என்னன்னா, ஃப்ரெண்டு ஒருத்தன் வந்து ஒரு முக்கியமான இன்டர்வியூ, கம்பெனி பேர்லாம் சொல்லலாம், நம்ம யாரை பார்க்க போறா, இருந்தாலும் ஓகே, அது ஒரு பெரிய ஐடி கம்பெனி. அந்த கம்பெனியோட இன்டர்வியூ அவனுக்கு வந்து இப்போதைக்கு வேலையும் இல்லை, அது வந்து அவனோட லைஃப்ல ஒரு முக்கியமான ஒரு இது. ஸோ
ஸோ அவனுக்கு வந்து ஃபுல்லாக ப்ரிப்பேர் பண்ணுறான், எல்லாமே ப்ரிப்பேர்லாம் பண்ணிட்டுருக்கான். நானுமே அவனுக்கு வந்து நோட்ஸ்லாம் எடுத்து அனுப்பிச்சிட்டு இருக்கேன். இந்த மாதிரி முக்கியமானது இதெல்லாம் படி அப்படின்னு சொல்லி அவனும் வந்து நல்லாவே ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்துட்டு என்னாச்சு 2 நாளைக்கு அப்புறம் தான் வந்து அவன் எதாத்தமும் மெயில் எடுத்து பார்க்குறான். 2 நாள் முன்னாடியே முடிஞ்சிச்சுடா பைத்தியக்காரனே அப்படின்ற மாதிரி அவனுக்கு மெயில் இருக்கு. ஆமா காலையில 6 மணிக்கு வர வேண்டியது போட்டியெல்லாம் முடிஞ்சு சாயங்காலம் வந்தீங்கன்னா கப்பு ஆக்சுவலா அந்த பைத்தியக்காரன் வேற யாரும் இல்லை, நான் தான். இன்டர்வியூ மறந்துச்சுங்க. பைத்தியமாயவன் ரொம்ப நேரம் நல்லா பேசிக்கிட்டானையா. அதனால மேபி இப்போ எப்படி சொல்றது, அதான் கருவேப்பிலை வாங்க மறந்தோம்னா கூட நம்ம திரும்ப போய் வாங்கிக்கலாம். இன்டர்வியூவே மறந்துட்டோம். நம்ம லைஃப்ல ஒரு முக்கியமான ஆப்ஷன் அது. அதாவது ஒரு கெரியருக்கு க்ரோத் ஆகிறதுக்கு நமக்கு யூஸ் ஆகிற மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை நம்ம மிஸ் பண்ணிட்டோம். ஸோ இந்த மாதிரி நம்ம மறக்கிறத நம்மளே வந்து எப்படி சொல்றது ஐடென்டிஃபை பண்ணணும். ஃபர்ஸ்ட் நம்ம இப்படி ஒன்று மறக்கிறோங்கிறத நம்ம ஒத்துக்கணும். ஆமா நமக்கு மறந்துடுது அப்படின்னா அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, நானும் என்ன எப்படி சொல்றது யூடியூப்ல இதெல்லாம் பார்த்தேன். அவங்களாம் இந்த மாதிரி எல்லாம் மறக்கும், இதுக்கு வந்து நம்மளாதான் வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கணும் அப்படின்னு தான் சொல்லி சொன்னாங்க. ஏன்னா இதுக்கு வந்து ஹெல்த்தியா சாப்பிட சொல்லுவாங்க. சாப்பிட சொன்னா 2 நாள் சாப்பிடுவீங்க, 3ஆவது நாள் போட அப்படின்னு சொல்லிடுவீங்க. என்னன்னா ஜஸ்ட் ஒரு நோட் மேக்கிங் தான். இப்போ நோட் மேக்கிங் பண்ணுவீங்க அப்படின்னா அதெல்லாம் யாரா பண்ணிருப்பா, நீ வேற கோமாளி மாதிரி பேசுறா அப்படின்னு சொல்லி யோசிக்கிறீங்க, எனக்கு தெரியுது. ஏன்னா நானே அப்படிதான் யோசிச்சேன். பட் இருந்தாலும் என்னன்னா நம்ம மொபைல்லே வந்து ரிமைண்டர் இருக்குல்ல, நம்ம ரிமைண்டர் செட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம கன்ஃபார்ம் மறந்துடுவோம். ஏன்னா மறதிங்கிறது வந்து சும்மா கிடையாது, அது ஒரு தேசிய வியாதின்னு சொல்லலாம், அது வந்து ஒரு வரம்னு சொல்லலாம். ஏன்னா இப்போ கேர்ள் ஃப்ரெண்ட் கூடலாம் சண்டை போட்டு அதெல்லாம் மறந்துட்டு தூங்குறதெல்லாம் பெரிய வரம். புரியுது, இருந்தாலும் அது அப்புறம் பேசிக்கலாம். அப்போ ஸோ அந்த மாதிரி நம்ம மறக்கிறது நல்லதுதான். ஆனால் எதை மறக்கணும்னு இருக்குல்ல, கெட்டதை மறந்துடணும், நல்லதை ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ ஏதாச்சும் இந்த மாதிரி ஒரு ஃபால்ஸ் ஹோப் கொடுக்காம இப்போ ஃப்ரெண்டு கிட்ட நம்ம சொல்லிடலாம், மறந்துட்டேன்டா அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா ஓகே, ஒரு டைம் எடுத்துப்பான், 2 டைம் எடுத்துப்பான். எல்லா டைமும் நம்ம மறந்துட்டோம்னு சொன்னா நம்ம மேல இருக்க ஒரு இது போயிடும். அதே மறுபடியும் அரைக்க வேணாம், இருந்தாலும் சொல்றேன். ஸோ அதுக்காக நம்ம என்னென்ன அதாவது ஒரு அஜெண்டா செட் பண்ணி வச்சுக்கணும். காலையில 10 மணிக்கு கிரிக்கெட், அதுக்கப்புறம் வந்ததுக்கப்புறம் 3 மணிக்கு ஷாப்பிங் டிக். ஓகே, அந்த மாதிரி மொபைல்லே ரிமைண்டர் வந்து நீங்க செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா இதை தான் நான் வந்து ஃபாலோ பண்ணிருக்கேன். அதாவது ரீசெண்ட் டேஸ்ல ஃபாலோ பண்ணோம்னா தான் நம்மளும் கொஞ்சம் வந்து எப்படி சொல்றது ஒரு யூடியூபர். ஹாய் வேணு சாஸ்திரி, மிஸ்டர் வேணு சாஸ்திரி. ஹாய் வேணு. அதுக்கேற்ற மாதிரி இருக்கணுமே, அப்படிலாம் இல்லை. இருந்தாலும் ஓகே, நம்ம வந்து பர்ஃபெக்டா இருக்கிறதுல வந்து தப்பு கிடையாது இல்லை. ஸோ இவங்க தான் இப்படிதான் பர்ஃபெக்டா இருக்கணும்னு சொல்லியும் கிடையாது. யார் வேணா பர்ஃபெக்டா இருக்கலாம், பர்ஃபெக்டா இருக்க ட்ரை பண்ணலாம். அதுக்காக ஸோ ஜஸ்ட் ட்ரை பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல உங்களை சந்திக்கும் வரை ஊர்க்குருவி பாய். போனஸா ஒரு தகவல் என்ன அப்படின்னா, தெரியுமா எப்படி தெரியும்? ஒரு விஷயம் வந்தா அடிக்கிற தெரியாம அடிச்சா சொல்றா. அண்ணன் தானடா அடிச்சேன் சொல்றா. சொல்லுப்பா, சொல்லலைன்னா வெடிச்சு பழைய மாதிரியே அண்ணனே ஆரம்பி போய் தொலை. அதாவது டெய்லி காலையில கொஞ்சம் வேமா எதிர்க்க ப்ராக்டிஸ் பண்ணுங்க. இதெல்லாம் எதுக்காக நீ பைத்தியக்கார மாதிரி சொல்லிட்டு இருக்க அப்படிலாம் கேட்காதீங்க. ஆனா இது வந்து ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்போ நமக்கே வந்து ஒரு 2 செட் ஆஃப் மைண்ட் இருக்கும். என்னன்னா ஒன்னு பாசிட்டிவ், இன்னொன்று நெகட்டிவ். இது ரெண்டும் என்ன பண்ணுன்னா, இப்போ காலையில் 7 மணிக்கு எந்திரிக்கணும்னு சொல்லியிருக்கேன்னா, ஸோ கரெக்டாக வந்து 7 மணிக்கு அலாரம் அடிச்சு நம்ம ஆஃப் பண்ணிடுவோம். ஆஃப் பண்ணோன்னா என்ன சொல்லணும்னா, பாசிட்டிவ் மைண்ட் என்ன சொல்லுவோம், ஆமாடா எந்திரி மேமா உனக்கு வேலை இருக்குல்ல அப்படின்னு சொல்லி சொல்லணும். இதே நெகட்டிவ் மைண்ட் இருக்கான் பாருங்க, எப்படி சொல்லலாம் தெரியுமா, வேணா தூங்குடா, அதுக்குள்ள எதுக்கு எந்திரிக்க, இன்னும் ஒரு 5 நிமிஷம் மட்டும் தூங்கு, அதுக்கப்புறம் எந்திரி சூப்பரா இருப்பார் அப்படின்னு சொல்லி சொல்லணும். நம்மளும் அதை பேச்சை கேட்டு திடீர்னு ஒரு 5 நிமிஷம் தாங்க தூங்குவோம். எந்திரிச்சு பார்த்தா மணி 9 இருக்கும். என்னடா தம்பி இப்படி ஏமாத்திட்டேங்கிற மாதிரி தான். ஆனா நீங்க அன்னைக்கு நாள் ஃபுல்லா நோட் பண்ணி பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் டைம் நீங்க நெகட்டிவ் மைண்ட் சொல்றது வளருது. சொல்ல ஆசைப்படுகின்றேன், தாயின் வயிற்றிலே கருவிற்றிருக்கும் போது நீ எந்த ஜாதியின் பள்ளி பருவத்தில் கூட பிறருடன் இருந்தாலும் சொல்றேன், ஃபர்ஸ்டே நீங்க வந்து அதாவது டே ஸ்டார்ட் ஆகிறப்போ அந்த நெகட்டிவ் மைண்ட் சொல்றதை நீங்க கேட்டு ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா, அன்னைக்கு நாள் ஃபுல்லாவே ஆல்மோஸ்ட் வந்து அந்த நெகட்டிவ் சொல்றது தான். இப்போ எந்திரிச்சு போய் ஏதாச்சும் ஒன்று பண்ணணும் அப்படின்னா, வேணா உட்கார்றா, நம்ம சாப்பிடுவோம் தூங்குவோம், இதே தான் நமக்கு மைண்ட் செட்டாவே இருக்கு. இதே நம்ம காலையில நம்ம எந்திரிக்கிறப்பவே அந்த நெகட்டிவ் மைண்ட் அப்படியே வாயில ஒரு குத்து விட்டு எந்திரிச்சு போனீங்கன்னா, அதுக்கப்புறம் எல்லா வேலையுமே அன்னைக்கு முடிச்சுட்டு நீங்க நைட்டு தூங்குறப்ப, ஆமாப்பா இன்னைக்கு நம்ம வந்து ஃபுல்லாவே ஒரு பிரிஸ்காவே இருந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபீலிங் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன்.